டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன் ஜூலை 12, 2025 இன்னைக்கு நடந்தது. இந்த எக்ஸாமினேஷனில் அடுத்தடுத்த சர்ச்சைகள் நிறையவே நடந்திருந்தது. அதனால் இந்த தேர்வு மறுதேர்வு நடத்தப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட யூடியூப் சேனலில் அரசு வேலைவாய்ப்புக்கான தகவல்களை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரோம். மறக்காமல் நம்மளோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க், அதுக்கப்புறம் டெலிகிராம் லிங்க் கிளிக் பண்ணி நம்முடைய அரசு வேலைவாய்ப்பு குழுவில் மறக்காமல் இணைங்க. இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷன் தொடங்கிறதுக்கு முன்னாடி பல்வேறு சர்ச்சைகள் நடந்துட்டு இருந்தது. ஸோ முதல் சர்ச்சையாக பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பேப்பர்ஸ் ப்ராப்பராக எடுத்துகிட்டு போகல, அதாவது வெறும் A4 ஷீட்டை வச்சு சீல் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ்லாம் ரிலீஸ் ஆச்சு. நியூஸ் சேனல்ஸ்லாலும் அதை குறித்து செய்திகளில் வெளியிட்டிருந்தாங்க. ஆனால் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த தேர்வு எழுதணும் போது தேர்வு எழுதினவங்க பார்த்தீங்கன்னா தேர்வு முடித்த உடனே இந்த தேர்வில் கேட்கப்பட்டிருந்த கேள்விகள் மிகவும் கடினமாக இருந்ததாக சொல்லியிருந்தாங்க. குறிப்பாக தமிழ் பாடப்பிரிவில் பார்த்தீங்கன்னா கேள்விகள் ரொம்ப டஃப்பாக இருந்ததாக சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 4 விடைத்தாள் கட்டுக்கள் பிரிச்சிருந்ததா தகவல் வெளியாயிருந்தது. அதுக்கு டிஎன்பிசி சார்பில் சில விளக்கமும் கொடுத்துருந்தாங்க. அது ஆன்சர் ஷீட் OMR ஷீட் கிடையாது, OMR ஷீட்கள் பிரிக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி சார்பிலையும் பார்த்தீங்கன்னா விளக்கம் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொடர்ச்சியாக சர்ச்சைகள் நடைபெறதுனால மதுரையில் போராட்டம் நடத்துறதா இருந்தது. அந்த போராட்டத்தை நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு போலீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் அந்த போராட்ட குழுவினருக்கு அனுப்பப்பட்டது. அதனால பார்த்தீங்கன்னா மதுரையில் அந்த போராட்டம் நடக்கலை. அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிசி குரூப் 4 மறுதேர்வு நடத்தணும். அதே மாதிரி குரூப் 2A தேர்வை முதன்மை தேர்வு ரத்து செய்து ஒரே தேர்வாக நடத்தணும்னு சொல்லிட்டு வெற்றி போட்டியிட்டாளர் நல சங்கம் தஞ்சாவூரில் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த போராட்டத்தை நடத்துனாங்க. அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் மாபெரும் போராட்டம் குரூப் 4 தேர்வுக்கு மறுதேர்வுக்கு மாபெரும் போராட்டம் நடத்துறதா இருக்காங்க. அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 13 புதன்கிழமை அன்னைக்கு நடத்துறதா இருக்காங்க. டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நடக்குது. ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் இதை எக்மோரில் இருக்கிற ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் இதில் இந்த போராட்டத்தை நடத்துறதா இருக்காங்க. இந்த போராட்டத்தோடைய முடிவில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குரூப் 4 மறுதேர்வு நடத்தப்படுமான்ற டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு தெரிய வரும். இந்த போராட்டத்தோட முக்கிய கோரிக்கைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கு கட்டாயம் மறுதேர்வு நடத்தணும். குரூப் 1 குரூப் 2 தமிழில் எழுதினால் மட்டுமே பார்த்தீங்கன்னா PSTM ஏதோ ஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போராட்டத்தில் முக்கியமாக வலியுறுத்துறாங்க. இந்த போராட்டத்தோட முடிவில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா குரூப் 4 மறுதேர்வு நடத்தப்படுமா நடத்தப்படாதான்ற டீட்டெயில்ஸ் ஒன்று ஒன்றா நமக்கு தெரியப்படும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்பு தகவலுக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலுடன் மறக்காமல் இணைந்திருங்க.